வணக்கம். தமிழாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சார்பாக ஸ்ரீராம்குமார். குட் ஈவினிங். ரைட். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பாலிட்டி கவர் பண்ணியிருந்தோம். ஸோ, அந்த மிச்ச செஷன்ஸ நான் நேத்து மேரத்தான்ல சாட்டர்டே மேரத்தான்ல கவர் பண்ணிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இப்ப வர வாரங்கள்ல நம்ம எக்கனாமிக்ஸ என்ன பண்ண போறோம்னா, கவர் பண்ண போறோம். எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அதோட கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்டின்னா, கொஞ்சம் கம்மியா தான் வருது. அதேபோல ஏரியாவும் ரொம்ப கம்மியான ஏரியா தான் இருக்கு. சில ஏரியாஸ் ரொம்ப என்ன சொல்றது, கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஏரியாவா இருக்கு. ஆனா, நம்ம படிக்கும்போது எப்பவுமே எக்கனாமிக்ஸ்ல நம்ம பண்ற தப்பு என்ன அப்டின்னா, கான்செப்ட்ஸுவலா படிக்கிறோம். நம்ம ரொம்ப உள்ள போயிடும். அவ்வளோ கான்செப்ட்ஸ் நமக்கு தேவை கிடையாது. சரியா எஸ்எஸ்சில. ஆனா, நம்ம வழக்கம் போல நம்ம எப்பவுமே வாட் இஸ் வாட்ன்னு சொல்ற போல, அது என்னன்னு நம்ம சொல்லிடுவோம். எக்ஸாமுக்கு எவ்வளோ தேவையோ அத நம்ம சொல்லிடுவோம். ஒரு ஃபாஸ்ட்டா ஒரு ரிவிஷன் செஷனா நம்ம பார்த்துருவோம். ஒரு கிராஷ் கோர்ஸா பார்த்துருவோம். சரியா? எக்கனாமிக்ஸ் ஆரம்பிப்போம். இது அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்ஸோட லிஸ்ட். நம்ம வழக்கமா சொல்ற விஷயங்கள் தான். ஸோ, இத நீங்க ஒன் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏதாவது வாங்குறதா இருந்தா டெமோ வீடியோஸ் செக் பண்ணிட்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டா நம்ம எக்கனாமிக்ல போயிடலாம். சரி. இப்போ எக்கனாமி வெர்சஸ் எக்கனாமிக்ஸ்ங்க. எக்கனாமி வெர்சஸ் எக்கனாமிக்ஸ். ரைட். தி எக்கனாமிக்ஸ் அப்படின்னா, இட் இஸ் அ தியரி அல்லது இட் இஸ் அ கான்செப்சுவல், இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் வாட்? என்னத்த படிக்க போறோம்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். பாருங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். என்னங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் which deals with the sorry which deals with the optimum utilization of available resources. Optimum utilization of available resources. அதாவது இந்த எக்கோ அப்படின்னா சரௌண்டிங்னு அர்த்தம். நாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நாம்ஸுங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. அந்த நாம்ஸுங்கிறது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட மீனிங். புரியுதா? இப்போ ரிசோர்ஸஸ் யூட்டிலைசேஷன் இதுதான் கான்செப்ட். இப்போ ரிசோர்ஸஸ்னா என்ன? வளங்கள்னு சொல்லலாம். எதா வளங்கள் சொல்லலாம்? வெறும் காசு பணம் மட்டும் இல்லை. இயற்கை வளம் இருக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே என்னதான்னா ரிசோர்ஸஸ் தான். இப்போ இந்த ரிசோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரிசோர்ஸோட நேச்சர் ஸ்கேர்ஸாக தான் இருக்கும். ரைட்டா? ஆர் இட் கேன் பி ஃபைனைட். பட் அதோடைய யூட்டிலிட்டி அல்லது அதோட நீடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் இன்ஃபைனைட். அப்போ இங்கே இடத்துல ஒரு மிஸ்மேட்ச் வருது. இந்த மிஸ்மேட்சை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம சில நாம்ஸ் வருது. அந்த நாம்ஸ் அந்த கட்டமைக்கிறாங்க இல்லையா, அதோடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் தாங்க அந்த ஸ்டடி தாங்க எக்கனாமிக்ஸ். புரியுதா? இப்போ நம்மக்கிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் லிமிட்டட். ஆனால் நம்மளுடைய செலவு 1000 ரூபாய்க்கு தகுந்தாப்புல தான் இருக்குமா ஒரு மாதத்துக்கு? கிடையாது. இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம எப்படி சரியாக அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக செலவு பண்ணுறதுன்னு ஒரு பிளான் பண்ணுறோம்ல, நீங்கள் இந்த லெவலில் பிளான் பண்ணாலுமே அது எக்கனாமிக்ஸ் தான். புரியுதா? அதுக்கு நீங்க ஒரு வரைமுறை வச்சிருப்பீங்க. வெளியில போய் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, காஸ்ட்லியான பொருள்லாம் சாப்பிடக்கூடாது, பைக் யூஸ் பண்ண வேணாம், வெளியில ஊருக்கு பிளான் போட வேணாம், ஊருக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை கட் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ண வேணாம், இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு நார்ம்ஸ் கிரியேட் பண்றோம்ல. இதுக்கு காரணமா இருக்கிறது என்ன? 1000 ரூபாங்கிற ரிசோர்ஸ், அதை நம்மளுடைய யூட்டிலிட்டியை மேனேஜ் பண்றது. புரியுதா? இதை வச்சுக்கிட்டு இதை மேனேஜ் பண்றோம். இதுதாங்க எக்கனாமிக்ஸ். இதுதாங்க ஹோல் கான்செப்டா அப்ளை பண்றாங்க. இப்ப நான் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஒரு மாசத்துக்கு செலவு பண்றாருன்னு சொன்னதுக்கு பேரு என்னங்க? மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்க. இது ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல, ஒரு ஃபர்ம் லெவல்ல ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்களுக்கும் வரவு செலவு இருக்கும் இல்லையா? இப்போ அந்த ஒரு கம்பெனியோ இல்ல ஃபர்மோ ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்ல ஒரு இண்டிவிஜுவலோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எக்கனாமிக்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது என்னன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ். வேர் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஒரு கண்ட்ரி அஸ் அ ஹோல், ஒரு கண்ட்ரியில எக்கனாமி எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, ரெவன்யூ என்ன, ரிசிப்ட்ஸ் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, ரிசிப்ட்ஸ் என்ன, அவங்களுக்கு பொருளாதாரம் ஏன் நலிவடையுது, அவங்களுடைய சூழல் ஏன் பிரச்சனை வருது, அது எப்படி சரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா அது என்னங்க? மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்க. புரியுதா? அப்போ இப்போ எக்கனாமிக்கும் எக்கனாமிக்ஸுக்கு என்னடா டிஃபரன்ஸ்னா, எக்கனாமி இஸ் அ கான்செப்ட் அல்லது தியரி ஆர் இட்ஸ் அ ஸ்டடி அபவுட் நார்ம்ஸ் ஆஃப் யூட்டிலைசேஷன் த அவைலபிள் ரிசோர்ஸஸ். சரியா? ரைட். வெறும் யூட்டிலைசேஷன் கிடையாது. என்ன யூட்டிலைசேஷன்? ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் அப்படின்றாங்க. அப்போ எக்கனாமினா என்னன்னா, இது எக்கனாமினா எப்பவுமே என்ன வச்சுக்கோங்க, இந்தியன் எக்கனாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கண்ட்ரியில எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் எப்படி அப்ளை ஆகி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி. புரியுதா? ரெண்டும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இட்ஸ் அ தியரி, இட்ஸ் அன் அப்ளிகேஷன். ரைட்டா? டெஃபினிஷன்ல நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். இட் இஸ் அ norms which deals with study of norms which deals with the optimum utilization of available resources. Optimum utilization of available resources. புரியுதா? ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸஸ். அதாவது இருக்கக்கூடிய வளங்களை சரியா முறையா பயன்படுத்த கற்றுக்கணும். அதான் என்னது? ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸஸ்.
டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிங்க. எக்கனாமியை நிறைய வகையில் பிரிக்கலாம். நாம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா கேபிட்டலிஸ்ட், சோசியலிஸ்ட் அண்ட் மிக்ஸ்ட் எக்கனாமின்னு பிரிச்சிருக்கோம். ஸோ வாட் இஸ் அ கேபிட்டலிஸ்ட், வாட் இஸ் சோசியலிஸ்ட் அண்ட் வாட் அ மிக்ஸ்ட் அப்படிங்கிறத பேசிஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங் பாருங்க, ஓனர்ஷிப். இங்கே ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கும்? கேபிட்டலிஸ்ட்ல எதோட ஓனர்ஷிப் இருக்கும்? ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை ஏதோ ஒரு பொருள் தொடங்குறாங்க அப்படின்னா அதோடைய ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கும்? கேபிட்டலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரைவேட்ல தாங்க இருக்கும். ஸோ லைசஸ் ஃபேர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. லைசஸ் ஃபேர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ இந்த லைசஸ் ஃபேர்னா லெட் அப்படின்னு அர்த்தம், லெட் தே டூ அப்படின்னு அர்த்தம். அதாவது தலையிடாதீங்க, நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போ ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிஸ்ட்ல பிரைவேட்டு. எக்கனாமிக் மோட்டிவ் என்னங்க? ப்ராஃபிட் தான் அவங்களுடைய எக்கனாமிக் மோட்டிவ். கவர்மெண்ட்டோட ரோல் என்ன? லிமிட்டட். கவர்மெண்ட் வந்து எப்பயாவது தான் வருவாங்க. கவர்மெண்ட் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? எக்கனாமிக்ல. பட் நோ கான்செப்ட் இஸ் பியூர், ரைட்டா? இப்போ எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஈவன் ரொம்ப கேபிட்டலிஸ்ட் எக்கானமியான யூஎஸ்ஏல கூட இப்போ கவர்மெண்ட் நிறைய வெல்ஃபேர் விஷயங்களை இறங்குறாங்க. இப்போ ஒபாமா கேர் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயம் தான். ஒபாமா கேருங்கிறது ஒரு சோசியல் வெல்ஃபேர் பாயிண்ட் ஆஃப் வியூ, சரியா? இன்சூரன்ஸ் கொடுக்குறது. இப்போ இந்த சோசியல் வெல்ஃபேர் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்க அவங்க ஒரு பீங் ஏ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி அதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் தேர் ஒரு வெல்ஃபேர் விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்னைக்குமே பியூராக கிடையாது. யாருமே பியூரா கேபிட்டலிஸ்ட் கிடையாது, யாருமே பியூரா சோசியலிஸ்ட் கிடையாது. நீங்கள் யார் சொல்லுவீங்கன்னு தெரியும், நார்த் கொரியாவை சொல்கிறீங்கன்னு தெரியும். ஓகே ஃபைன், ரைட். அது வேற விஷயம், எக்ஸப்ஷன். அடுத்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? அன்இக்குவலாக இருக்குங்க இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். பணக்காரங்க அதாவது காசு கொட்டி கிடக்கும் ஒருத்தங்கிட்ட காசே இருக்காது. ரொம்ப அன்இக்குவலாக இருக்கும். கேபிட்டலிஸ்ட் எக்கானமியோட மிகப்பெரிய டிராபேக் வந்து அன்இக்குவலாக இருக்கிறது. எக்கனாமிக் ஃப்ரீடம்ஸ் வெரி ஹைலி ஃப்ரீடம். They deal with production, distribution and consumption. ரைட்டா? இதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னா 3 தான்: ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு கன்சம்ஷன். சரியா? இதுக்கு பேசிக்காக ஃப்ரீடம் இருக்கும். கவர்மெண்ட் அதிகமாக தலையிட மாட்டாங்க. என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், யார் ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் தலையிட மாட்டாங்க. அது ஒரு ப்ரைவேட்டே முடிவு பண்ணி அவங்களே பண்ணுவாங்க. இதுதான் எக்கனாமிக் ஃப்ரீடம்னு சொல்கிறது. இதே நீங்கள் நம்ம ஆள்கிட்ட வந்தீங்கன்னா, யார் சோசியலிஸ்ட் வந்துட்டீங்கன்னா ஓனர்ஷிப் வந்து பப்ளிக்கிட்ட இருக்கும். மோட்டிவ் வந்து பப்ளிக் வெல்ஃபேர் தான் மோட்டிவ். கவர்மெண்ட் ரோல் வந்து என்னது? கவர்மெண்ட் ரோல் தான் ஹையாக இருக்கும், வெரி ஹை. அடுத்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்குங்க. அப்படியே பர்ஃபெக்டாக ஈக்குவலாக இருக்கா, மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கும். எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து ரெகுலேட்டடாக இருக்கும், லிமிட்டடாக இருக்கும். ரைட்டா? இது சோசியலிஸ்ட். மிக்ஸில் பாருங்கள், ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். சர்டைன் இதை ப்ரைவேட்டை கொடுத்துருப்பாங்க, சர்டைன் இதை பப்ளிக் வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் பப்ளிக்னா இங்கே கவர்மெண்ட்டுன்னு மீனிங். எக்கனாமிக் மோட்டிவ் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டோட மோட்டிவ் என்ன? ப்ராஃபிட். கவர்மெண்ட்டோட மோட்டிவ் என்ன? பப்ளிக் வெல்ஃபேர். ரைட்டா? அடுத்து கவர்மெண்ட்டோட ரோல் என்னங்க? ரெகுலேஷன். கவர்மெண்ட் பொதுவாக ஃப்ரீயாக விட்டுருவாங்க. பட் அவங்க தேவைப்படும் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? ரெகுலேஷன் போடுவாங்க, ரூல்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி லாஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. அவங்க தப்பு அதுக்கப்புறம் விட்டுட்டு அவங்கள ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஒருவேளை அவங்க அந்த வரம்பை மீறும் போது கவர்மெண்ட் உள்ள வந்து அவங்கள ரெகுலேட் பண்ணுவாங்க. அதான் ரெகுலேஷன். சரியா? அடுத்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இங்கே என்னவா இருக்கும்னா, இதுவும் வந்து மோரார்லெஸ் ஈக்குவல் பிட்வீனுங்க. கேபிட்டலிஸ்ட் அண்டு சோசியலிஸ்ட்டுக்கு பிட்வீனில் இருக்கும். சரியா? அண்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம் லிமிட்டடாக தான் இருக்கும். பட் இங்கே மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், அந்த லிமிட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கேபிட்டலிஸ்டில் ஹை ஃப்ரீடம் இருக்கும், அதை விட மிக்ஸ்டில் ஃப்ரீடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அண்ட் அதை விட சோசியலிஸ்டில் ஃப்ரீடம் கம்மியாக இருக்குங்க. புரியுதா நான் சொல்கிறது? சரியா? கேபிட்டலிஸ்டில் தான் ஹை ஃப்ரீடம் இருக்கும், மிக்ஸ்டில் அதை விட கொஞ்சம் கம்மியான ஃப்ரீடம் இருக்கும், எக்கனாமிக் ஃப்ரீடம். அண்ட் சோசியலிஸ்டில் அதை விட கொஞ்சம் கம்மியான ஃப்ரீடம். சரியா? இப்போ சோசியலிஸ்ட் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பட் இட்ஸ் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீமே பிரச்சனை தான். கம்ப்ளீட் கேபிட்டலிஸ்டாக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு பிரச்சனை வச்சு. 1935 கிரேட் டிப்ரெஷன் வந்துச்சு. 2008 கேபிட்டலிஸ்டாக தூக்கி பிடிச்சிருந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே அடிவாங்க. 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சு. அப்போ கம்ப்ளீட் சோசியலிஸ்டாக இருக்கிற இவங்களுக்கும் யார் நார்த் கொரியாவுக்குமே பிரச்சனை வந்துச்சு. when China got trouble with socialist problems, they changed themselves into state capitalism. சரியா? சீனா தன்னைத்தானே வந்து ஸ்டேட் கேபிட்டலிசமா மாத்திட்டாங்க. அதாவது கேபிட்டலிசம் பண்றாங்க, பட் அது யார் தான் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. புரியுதா? பட் இட் இஸ் அந்த பேசிக் வே இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் அஸ் சோசியலிஸ்ட் மாடல். பட் அது என்ன பண்ற, அது கேபிட்டலிசம் யார் எடுத்துக்கிட்டா? ஒரு பிரைவேட் பண்றதுக்கு பதிலாக ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா கேபிட்டலிசம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க பண்றாங்க. இதான் ஸ்டேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா?
ஸோ நம்ம ரொம்ப டெப்த்தாக போக தேவையில்லை. ஸோ வாட் இஸ் கேபிட்டலிஸ்ட், வாட் இஸ் சோசியலிசம் அண்ட் வாட் இஸ் மிக்ஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் ஹூ இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். சரி, அடுத்து போகலாம். செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமிங்க. ஸோ வாட் இஸ் செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி? நம்மளோட எக்கனாமியை பொதுவாக அதனுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாக 3ஆக பிரிப்பாங்க. பட் இட் ஹேஸ் மோர் ஆஃப் வேரியேஷன்ஸ், மோர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பிரைமரி என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். 3லுமே ப்ரொடக்ஷன் தான் நடக்கும். சரியா, 3லுமே ப்ரொடக்ஷன் தான் நடக்கும். அப்போ எப்படி ப்ரொடக்ஷன் நடக்குது நல்லா பாருங்க. நேச்சர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஃப்ரம் ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அக்ரிகல்ச்சரோட சோர்ஸ் என்னங்க? வெதை நேச்சுரல் பொருள், ரைட்டா? தண்ணி நேச்சுரல் பொருள், சன்லைட் நேச்சுரல் பொருள், சாயில் நேச்சுரல் பொருள். ஃபெர்டிலைசர்ல சிந்தட்டிக்னு சொல்லக்கூடாது. ஃபெர்டிலைசர் இஸ் அ கேட்டலிஸ்ட், ரைட்டா? ஃபெர்டிலைசர் இல்லாமலும் செடிகளால் வளர முடியும். அது எசென்சியல் கிடையாது. ஆனால் சன்லைட் இல்லாமல் செடிகளால் வளர முடியுமா? வாட்டர் இல்லாமல் செடிகளால் வளர முடியுமா? சாயில் இல்லாமல் வளர முடியுமா? புரியுதா? தீஸ் ஆர் எசென்சியல் திங்ஸ். இதையும் ஃபெர்டிலைசரையும் கம்பேர் பண்ணாங்க தயவு செஞ்சு, ரைட்டா? அப்போ ஃப்ரம் நேச்சர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் பிரைமரின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, மேபி அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார்ஸ்னு வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார்ஸ். அடுத்து செகண்டரி செக்டார். செகண்டரி செக்டார் இந்த பிரைமரியில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்ல, இதை வேல்யூ எடிஷன் பண்ணுவாங்க. இந்த பிரைமரியில் ப்ரொடியூஸ் பண்ணதை வேல்யூ எடிஷன் பண்ணுவாங்க, ரைட்டா? அதே போல ஒரு மிஷினரி, ஒரு இண்டஸ்ட்ரி செக்டார், ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார், மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னா செகண்டரி செக்டார்ஸ்ல வரும், ரைட்டா? முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைனிங் நேச்சர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓர்ஸ் எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் இது என்ன பண்ணக்கூடாது, நேச்சர்லேருந்து ஓர்ஸ் எடுக்கிறோம் அதனால இது பிரைமரின்னு நினச்சக்கூடாது. இது மட்டும் எக்ஸப்ஷன். இது என்ன கிடையாது, நேச்சுரல் விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து எதில் கீழே வருவாங்க அப்படின்னா செகண்டரி சர்வீசஸ் கீழே வருவாங்க, செகண்டரி செக்டார் கீழே வருவாங்க. சரியா? அடுத்து டெர்ஷரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துலேயும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் குட்ஸ் தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இது ரெண்டுலேயும். சரியா? ஆனால் டெர்ஷரி செக்டாரில் மட்டும் தான் நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னா சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஹென்ஸ் வை தி செக்டார் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சர்வீசஸ் செக்டார். இதில் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குது, டெலிகாம் இண்டஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, பேங்கிங்கு, இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குற எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி செக்டாரில் வரும். Further, the tertiary sector is again classified into two things. One is quaternary and one is quinary. Quaternary na fourth னு அர்த்தம், quinary na fifth னு அர்த்தம். அப்ப இந்த quaternary என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாலேஜ் செக்டார்னு சொல்லுவாங்கங்க. நாலேஜ் செக்டார்னு சொல்லுவாங்க. Those people who are involved in research and development purposes, சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாத்தையும் எதில் சொல்லுவாங்க அப்படின்னா நாலேஜ் செக்டார்னு சொல்கிறாங்க. இது புதுசாக வந்து கிளாஸிஃபிகேஷன், ரைட்டா? அஞ்சாவதான் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெசிஷன் மேக்கிங் ரோலில் இருக்காங்க இல்லையா, ஜுடிஷியரி, கவர்மெண்ட்டு, இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் ரோலில் இருக்கிறவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குயினரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க பார்க்குற வேலையை இவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபைடு விஷயத்தை கொடுக்கறதுக்காக இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா செர்டைன் காலர்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்னென்ன காலர் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ பிரைமரி வந்து என்னன்னா ரெட் கலருங்க, செகண்டரி வந்து ப்ளூ கலருங்க, டெர்ஷரி வந்து ஒயிட் கலருங்க, இதுக்கு வந்து பிங்க் கலருங்க, குயினரிக்கு வந்து கோல்டன் கலருங்க. இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்கலாம். பிரைமரி செக்டார் இந்த கலர், செகண்டரி செக்டார் இந்த கலர், இதில் எது கரெக்டாக பொருந்தி இருக்கு, 1 2 1 3 இந்த மாதிரி கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். புரியுதா நான் கேட்குற சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து போகலாமா? முக்கியமான டாபிக். இப்போ நம்ம பார்த்தது வந்து வெறும் பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தான். டெஃபினிஷன் பார்த்தோம், மேக்ரோ எக்கனாமி பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி பார்த்தோம், அப்புறம் செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி பார்த்துருக்கோம். ரைட்டா? இந்த செக்டாரல் கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். சரியா? ரைட், இப்போ நம்ம இறங்க போகிறது நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங்க. ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் வந்து நிறைய கொஸ்டின் வந்திருக்கு நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனில். அப்போ நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வாட் இஸ் அ நேஷ்னல் இன்கம்? அதான் பாருங்க, நேஷ்னல் இன்கம் இஸ் த டோட்டல் இன்கம் ஜெனரேட்டட் by a country in a financial year. By a country in a financial year.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் அ ஃபினான்ஷியல் இயர்? ஏப்ரல் 1ல் இருந்து மார்ச் 31 வரைக்கும் உள்ளது தான் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்டிங் பர்பஸ்க்காக இந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டை இயர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. இன் இந்தியா 1 ஏப்ரல் to 31 மார்ச் வந்து என்னது ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த நேஷனல் இன்கம்மை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான நம்ம கிட்ட மெஷர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். பேர் ஜிடிபினா என்னது? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். எப்போவுமே அந்த பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். So what is a product? It is a final product. Final product. என்ன பார்க்குறோம்? ஃபைனல் ப்ராடக்டை தான் பார்க்குறோம். இன்டர்மீடியரி குட்ஸை பார்க்க மாட்டோம். இன்டர்மீடியரி ப்ராடக்ட்ஸை பார்க்க மாட்டோம். இன்டர்மீடியரி குட்ஸை பார்க்க மாட்டோம். அப்போ ப்ராடக்ட்ஸ்னால் இங்கே 2 பேர் இருப்பாங்க. ஒன்று குட்ஸும் இருப்பாங்க அண்டு சர்வீசஸும் இருப்பாங்க. சரியா? ப்ராடக்ட்ஸ்னால் எது பொருந்தும்? 2மே பொருத்தும். ஒன்று குட்ஸு, இன்னொன்று சர்வீசஸ். 2மே பொருத்தும். சரியா? அப்புறம் டொமஸ்டிக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா within the limit of nation. within the limit of nation. அதாவது நம்மளோட கண்ட்ரிக்குள்ள அப்படிங்கிறதா மீனிங். நம்ம நாட்டுக்குள்ள அப்படிங்கிறதா மீனிங். அப்போ கிராஸ்னா இங்கே மொத்தம் அப்படிங்கிறதா மதிப்பு. இப்போ மொத்தத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ஒரு ஈக்குவலான அமௌண்ட்டில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 காரு, ஒரு 10 சைக்கிளு, அப்புறம் வந்து ஒரு இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணதை எப்படி சொல்லுவீங்க? நான் 1 hour கிளாஸ் எடுத்துக்கேன், 1 hour கிளாஸ் இப்படி சொல்லுவீங்களா? இப்போ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு காமனான யூனிட் என்னங்க? மணி தானேங்க. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ குட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை தாண்டி இந்த குட்ஸோட மானிட்டரி வேல்யூஸ் தாங்க நம்ம முக்கியமாக பார்ப்போம். எதை முக்கியமாக பார்ப்போம்? மானிட்டரி வேல்யூஸ் தான் முக்கியமாக பார்ப்போம். அப்போ கிராஸ்ங்கிறது என்ன? மானிட்டரி வேல்யூங்க. சரியா? இப்போ சொல்லுங்கள், ஜிடிபினா என்னன்னா இட் இஸ் த டோட்டல் மானிட்டரி வேல்யூ ஆஃப். இப்போ பாருங்க, நான் எழுதுறேன் பாருங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. It is the total monetary value of final goods and services. Final goods and services produced in a country. Produced in a country. Country சொல்லிட்டோமா? In a country in a financial year. முடிஞ்சு போச்சா? சொல்லியாச்சா? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துருச்சு. அதுவும் என்ன குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்? ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துருச்சு. சரியா? ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துருச்சு. ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ரைட். டொமஸ்டிக் வந்துருச்சா? டோட்டல் மணி வேல்யூ கிராஸ் வந்துருச்சா? பட் திஸ் இஸ் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ வாட் இஸ் அ ஜிஎன்பி? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா என்ன? இங்கே டொமஸ்டிக்ன்ட்டாங்க. டொமஸ்டிக் பதிலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நேஷனல் மாற்றிருக்காங்க. அப்போ டோட்டல் மானிட்டரி வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதே தான் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு. இங்கே வித்தின் வராது, நேஷன் சொல்லிட்டாங்களா? கிராஸ் நேஷனல் ப்ராடக்டா? ப்ரொடியூசஸ் பை அ நேஷனல் இன் அ ஃபினான்ஷியல் இயர். ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? முதல்ல ஒரு கண்ட்ரிக்குள்ளே எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடக்குது, இங்கே ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? இப்போ நீங்கள் இந்தியான்னு எடுத்துக்கோங்க. சரியா? சே திஸ் இஸ் இந்தியா அண்ட் திஸ் இஸ் அப்ராட். ஏதோ ஒரு கண்ட்ரி, உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரி பேர் வச்சுக்கோங்க. ரெடி? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரொடக்ஷன் நடக்குது. இந்த ப்ரொடக்ஷன்ஸில் யார் பண்ணுவா? இந்தியன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஃபாரினர்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபாரினர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்தியாவில் வந்து என்ன பண்ணுவாங்க? ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? அவங்க தங்களுடைய பொருட்களை எடுத்துகிட்டு வந்து, காசை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் இண்டஸ்ட்ரி செட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்டு இருக்கா? ஃபாரின் கம்பெனி தானே, இந்தியாவில் வந்திருக்காங்கல்ல. பெப்சிகோ இந்தியா இருக்காங்களா? ஃபாரின் கம்பெனி தானே, இந்தியாவில் வந்திருக்காங்கல்ல. அப்போ இதெல்லாம் ஃபாரின்காரவங்க இந்தியாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு இந்தியனும் வந்து என்ன பண்ணுறாங்க? இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா விச் இன்க்ளூட்ஸ் விச் மீன்ஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னா விச் இன்க்ளூட்ஸ் ப்ரொடக்ஷன் பை த இந்தியன்ஸ் as well as foreigners in the country. The meaning. Whereas அப்ராட்லையும் சில இந்தியன்ஸ் இருப்பாங்கல்ல. எப்படி நம்ம ஊரில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரி நம்ம ஆட்கள் வெளியே போய் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களே, இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல. அப்போ ஜிஎன்பியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இந்த காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும். இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண இந்தியன்ஸ்
ப்ளஸ் ஃபாரின்ல ப்ரொடியூஸ் பண்ண இந்தியன்ஸ், இது ரெண்டுமே சேர்த்து தான் என்னங்க ஜிஎன்பிங்க. ஃபாரின்ல எந்த இந்தியன், ஸோ இந்தியன்ஸ் எங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எது கீழே வரும்னா ஜிஎன்பி. இந்தியாவில் யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எதில் வரும்னா ஜிடிபியில் வரும். புரிஞ்சா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இந்தியாவில் நடந்த ஜிடிபி, இந்தியன்ஸால் நடந்த ஜிஎன்பி. ரைட். அப்போ அடுத்து, அப்போ இந்த என்டிபி என்என்பினா என்ன? ஸோ கிராஸ் நெட்டுனா என்ன மீனிங்னா, இப்போ நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு செட்டைன் செலவு ஏற்படும். சரியா? அந்த செலவுனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு மெஷின் இருக்கு, அந்த மெஷினை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மெஷின் என்ன ஆகுனா தேஞ்சு போகும். அந்த வியர் அண்ட் டேர் நடக்கும். அந்த வியர் அண்ட் டேர்னால அந்த மிஷினுக்கும் பிரயோஜனம் கிடையாது, நமக்கும் பிரயோஜனம் கிடையாது. தங்கம் வாங்கும் போது செய்கூலி சேதாரம் மாதிரி. புரியுதா? இப்போ இதனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த லாஸஸை நம்ம என்ன பண்ணோம்னா கழிக்கணும். அப்போ ஜிடிபியில இருந்து எனக்கு ஏற்படுற லாஸஸை கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? என்டிபி கிடைக்குமா? அப்போ அந்த லாஸுக்கு உள்ள பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷனுங்க. அப்போ ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் தான் என்னங்க என்டிபிங்க. என்என்பின்னா என்னங்க? அதே தான், ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் தாங்க என்னது என்என்பிங்க. ரைட்டா? அடுத்து பாருங்க, இங்க ஃபேக்டர் காஸ்ட், இங்க மார்க்கெட் பிரைஸ். இது என்ன கதைன்னு சொல்றேன். இப்போ ஒரு இடத்துல நம்ம ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகி அது எங்க வரணும்? மார்க்கெட்டுக்கு வந்துடும். மார்க்கெட்டுக்கு வந்து தான் என்ன ஆகும்னா பொருட்களாக விற்பனை நடக்கும். அப்போ எந்த இடத்துல ப்ரொடியூஸ் நடக்குதோ அதை ஃபேக்டரி பிளேஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது ஃபேக்டரின்னு சொல்லுவோம். அதே போல எந்த இடத்துல பொருள் விற்கப்படுதோ அதை மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபேக்டரியில ஒரு பிரைஸ் இருக்கும், மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் இருக்கும். ஆமா தானே? ரைட்டா? ஃபேக்டரியில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த பொருளுக்கு டேக்ஸ் எல்லாம் அவங்க கட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த டேக்ஸ் எல்லாம் யார்கிட்ட கட்டிடுவாங்க? நம்ம தலையில் தட்டிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 5 ரூபாய் சாக்லேட் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். இதில் அவங்க ப்ரொடக்ஷனான செலவு எவ்வளோ இருக்கும்? 3 ரூபா தான் இருக்கும். ப்ளஸ் ஒரு ரூபா, ஒரு 2 ரூபாய் என்ன டேக்ஸ், அவ்வளோலாம் இருக்காது. பட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த டேக்ஸ் இருக்கும். ஆனால் இவங்க அந்த 3 ரூபா தான் செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த 2 ரூபாயை யார்கிட்ட தட்டிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் கிட்ட தட்டிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டேக்ஸை, ஒரு பொருள் மேலே விதிக்கிற டேக்ஸை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா இந்த டேக்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல என்ன இருக்கும்னா இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கும். ஃபேக்டரி காஸ்ட், ஃபேக்டரியில என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்காதுங்க. புரிஞ்சா நான் சொல்றது? இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரியில ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக சப்சிடின்னு ஒன்று கொடுப்பாங்கங்க. சப்சிடின்னு ஒன்று கொடுப்பாங்க. சப்சிடி என்ன? மானியம், ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. நீ இந்தா இவ்வளோ வச்சுக்கோ, ப்ரொடியூஸ் பண்ணு. ப்ரொடக்ஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. சரியா? அப்போ அது எங்கே இருக்கும்னா ஃபேக்டரியில தான் இருக்கும். மார்க்கெட்ல வந்து யாருக்கிட்ட வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க சப்சிடி? சொல்லுங்க. யாருக்கிட்ட? யார் அங்கே ப்ரொடக்ஷனே நடக்கல, அங்கே நடக்கிறது சேல். சேலுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாது? சப்சிடி கொடுக்க முடியாது. சேல் பண்ணுங்க, எல்லாரும் வாங்குங்கன்னு சப்சிடி கொடுக்க முடியாது. ரைட்டா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் மார்க்கெட்ல இருக்கும், பட் என்ன இருக்காதுன்னா என்ன இருக்காது? சப்சிடி இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபேக்டரி காஸ்ட், மார்க்கெட் பிரைஸ் ரெண்டையும் சொல்ல போறோம். சரியா? ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் பிரைஸ் ரெண்டையும் சொல்ல போகிறோம். ஃபேக்டர் காஸ்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து அதில் என்ன இருக்கும் அதை மைனஸ் பண்ணணும். அதில் என்ன இருக்காதோ அதை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். அதே போல் மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டர் காஸ்ட்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபேக்டர் காஸ்ட்டில் என்ன இருக்காது, என்ன இருக்கும்? சப்சிடி, அதை மைனஸ் பண்ணிவிடுங்க. என்ன இருக்காது? இன்டைரக்ட் டேக்ஸ், அதை ஆட் பண்ணுங்கள். இதுதாங்க வந்து மார்க்கெட் ப்ரைஸ்க்கான ஃபார்முலா. இதுக்காக ஃபேக்டர் காஸ்ட்கான ஃபார்முலா. சரியா? ரைட். அதே போல் கரண்ட் ப்ரைஸ், கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ்னா இப்போ இந்த ப்ரெசன்ட் இயர் ப்ரைஸ். இப்போ நம்ம ப்ரெசன்ட் இயருக்கு எதை கால்குலேட் பண்ணுறோமோ அதான் கரண்ட் இயர் ப்ரைஸ். கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னா ப்ரைஸஸ் அட் பேஸ் இயர்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பேஸ் இயர் இருக்கும். அதாவது இப்போ இந்த வருஷத்துல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நாம் எத்தனை பர்சன்டேஜ் க்ரோ? 8% க்ரோ ஆயிருக்கும். அப்போ எந்த வருஷத்துல இருந்து அப்படின்னு நம்ம அந்த கம்பேரிட்டிவ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இயரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேஸ் இயர்னு சொல்லுவோம். அப்போ இந்த பேஸ் இயரை பொறுத்த வரைக்கும் அந்த பேஸ் இயரில் உள்ள ப்ரைஸஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். இது எதுக்கு சொல்கிறோம்? இந்த ஜிடிபி அட் கரண்ட் ப்ரைஸஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஜிடிபி அட் பேஸ் இயர் ப்ரைஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரியல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இட்ஸ் நாமினல் ஜிடிபி, இட் இஸ் ரியல் ஜிடிபி. ரெண்டா?
அடுத்து பாருங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா உள்ள சில விஷயங்கள் பார்க்கணும். பெர் கேபிட்டா இன்கம். வாட் இஸ் அ பெர் கேபிட்டா இன்கம்? தலா வருமானம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது டோட்டல் பாப்புலேஷன் இருக்கு. இந்த டோட்டல் பாப்புலேஷனை கீழே போட்டு மேலே நேஷ்னல் இன்கம் போட்டுருவாங்க. நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், இதுதான் வந்து என்னது பெர் கேபிட்டா இன்கம்ங்க. இப்போ நேஷ்னல் இன்கம்னா என்னன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட், என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம். இதுதான் அந்த அடிக்கடி கேட்ட கொஸ்டின். எந்த மெஷர்மெண்ட்டை நம்ம நேஷ்னல் இன்கம்னு சொல்கிறோம்? நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். அடுத்து பர்சனல் இன்கம்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்யும் போது நமக்கு ஒரு சம்பளம் வரும் இல்லையா, அதுதான் பர்சனல் இன்கம். சரியா? டிஸ்போசபிள் இன்கம்னா பர்சனல் இன்கம் மைனஸ் டாக்ஸஸ்ங்க. சரியா? பர்சனல் இன்கம் மைனஸ் டாக்ஸஸ். தமிழில் இது செலவிடத்தக்க வருமானம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சேலரி வாங்குறோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும், பர்சனல் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். எல்லாரும் கட்ட மாட்டாங்களே அப்படின்னா கட்ட வேண்டியவங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. சரியா? அப்போ எல்லாரும் அந்த கட்ட வேண்டியவங்க கட்டின பின்னாடி மீதி காசு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலவு பண்ணுவோம். அப்போ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது கூட இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் ஜிடிபி டிஃப்ளேட்டர். என்னங்க? ஜிடிபி டிஃப்ளேட்டர். நல்லா பார்த்துக்கோங்க. ரியல் ஜிடிபி கம்பேரிட்டிவ்ல நாமினல் ஜிடிபி இன்டூ 100, இதுதான் ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் மெஷர் ஃபார் இன்ஃப்ளேஷன். பெஸ்ட் மெஷர் ஃபார் இன்ஃப்ளேஷன். ரைட். அடுத்து பாருங்க, மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் ஜிடிபி. ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட் 3 மெத்தட் இருக்குங்க. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் மெத்தட் அண்டு வேல்யூ அடிஷன் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் செலவு நடக்குமோ எல்லாத்துக்கும் பார்ப்போம். இப்போ ஒய் தான் நேஷனல் இன்கம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ப்ரைவேட் பர்சனாலிட்டி இருக்கார் அப்படின்னா அந்த ப்ரைவேட் பர்சன் என்ன பண்ணுவார்? கன்சியூம் பண்ணுவாருங்க. ரைட்டா? அதே போல் அதுக்கு சில செலவு பண்ணுவார், அது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் செலவு பண்ணால் அதை என்ன பண்ணுவோம்? கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். ஒரு ஃபேக்ட்ரி இருக்காங்க, அவங்க ஃபேக்ட்ரி பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் என்னங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. புரியுதா? அதே போல் நாம் எக்ஸ்போர்ட்டுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நமக்கு வருமானம் கிடைக்கும். அதே போல் நாம் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நாம் அதுக்கும் என்ன பண்ணணுங்க? செலவு பண்ணணுங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நெட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா நெட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணுவோமா? ஃபார்முலா போடுவோமா? ரொம்ப ஈஸிங்க, கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. கன்சம்ஷன்னால ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நடக்குது, கவர்மெண்ட்னால ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நடக்குது, இண்டஸ்ட்ரீஸ்னால ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நடக்குது. அது என்னன்னா பாருங்க, இப்போ கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். முடிஞ்சா? இதுதாங்க அந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கான ஃபார்முலா. சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்ங்க. இன்கம் மெத்தட்னா என்னங்க? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு விஷயம் இருக்குங்க. இதுக்கு இடையில நம்ம ஒன்று சொல்ல மறந்துட்டோம், நம்ம ஆட் பண்ணிப்போம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு ஃபேம் இருக்காங்க. ஃபேம்னா நிறுவனம். சரியா? இப்போ ஃபேம் இருக்காங்க. ஒரு ஹவுஸ். இந்த ஃபேம் என்ன பண்ணுவாங்க? ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? ஃபேம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஹவுஸ் என்ன பண்ணுவாங்க? கன்சம்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? அப்போ ஃபேம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யாருக்காக? ஹவுசஸ்க்காக. குட்ஸு ப்ளஸ் சர்வீசஸ் ஹவுசஸ்க்காக கொடுப்பாங்க. இன் ரிட்டர்ன் ஹவுசஸ் சும்மா வாங்குவாங்க இல்லையா? காசு கொடுப்பாங்க இல்லையா? இவங்க பண்ணுறதாங்க கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா? அவங்க செலவு பண்ணுவாங்க, ஃபேர்ம்ஸுக்கு வருமானம் கிடைக்கும். இப்போ இந்த ஃபேர்ம்ஸுக்கு நடக்கிற ப்ரொடக்ஷனுக்கு என்னெல்லாம் தேவை? அதை தாங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன வேணும்? லேண்டு வேணும், லேபர் வேணும், கேபிட்டல் வேணும், ஆண்டர்பிரினர்ஸ் வேணும். நல்லா பாருங்க, நீங்கள் லேண்டும் ஹோம் தான் கொடுப்பாங்க, ஹவுஸ் தான் கொடுப்பாங்க, லேபர்ஸும் வீட்டிலேருந்து தான் வருவாங்க, கேபிட்டலும் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும், ஆனால் ஆண்டர்பிரினர்ஸும் அவங்ககிட்ட இருந்து அவங்க வருவாங்க. அப்போ ஹவுஸ் உண்மையிலே இந்த ஃபேமுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை கொடுக்குறாங்க. அப்போ இன் ரிட்டன் இந்த ஃபேக்டர்ஸுக்கான இன்கம் கொடுக்குறாங்களா? இந்த இன்கம் பேர் தாங்க ஃபேக்டர் இன்கம்.
இந்த ஃபேக்டர் இன்கம் யார் கொடுக்குறா? ஃபர்ம்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னடா ஃபேக்டர் இன்கம்? லேண்டுனா இந்த லேண்டு லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் என்டர்பிரினர்ஸ் இருக்காங்க இல்லையா, லேண்டுனா ரெண்ட் கிடைக்கும் சரியா, லேபருக்கு வேஜஸ் கிடைக்கும், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் தான் அந்த ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த இந்த ரிலேஷன் புரியுதா? ஃபர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹவுசஸ் கன்சியூம் பண்ணுவாங்க. இன் ரிட்டர்ன் ஹவுசஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இதுதான் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அவர் ஃபர்ம்ஸுக்கு தேவையான ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னா ஹவுஸ் தான். எப்படின்னா அதை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனா ஹெல்ப் பண்றாங்க சரியா. இப்ப அதுக்கு பதிலா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அவங்க என்ன பண்றாங்க? ஃபேக்டர் இன்கம் கொடுக்குறாங்க. அதுதான் ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். சொல்ல புரிஞ்சா? ரைட். இப்போ இன்கம் மெத்தட்ல என்ன சொல்லுவோம்? என்னெல்லாம் இன்கம் வருதோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். என்னெல்லாம் இன்கம் வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம், ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்ட் வரும், வேஜ் வரும், இன்ட்ரெஸ்ட் வரும், ப்ராஃபிட் வரும். இது போக நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இதைத்தான் என்ன சொல்லுவோம்னா ரெமிட்டன்சஸ்ன்னு சொல்லுவோங்க. என்ன சொல்லுவோம்? ரெமிட்டன்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இருக்கு, ஃபாரின் இருக்கு, அப்ராடு இருக்கு. இப்போ இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க அவங்க இந்தியாவுக்கு காசு அனுப்புவாங்க. இதுக்கு பேர் தான் ரெமிட்டன்ஸு. ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க இந்தியாவில இருந்து ஃபாரினுக்கு காசு அனுப்புவாங்க சரியா. அப்போ உள்ள வர்றது மைனஸ் வெளியே போறது. இது ரெண்டுக்குமான நெட்டு தான் என்னது? நெட்டு ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடுங்க. இது இந்தியாவுக்கு ஆல்வேஸ் பாசிட்டிவாக தாங்க இருக்கும் சரியா. இந்த ரெமிட்டன்சஸ் அல்லது என்எஃப்ஐஏ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் பிகாஸ் இந்தியா ஏர்ன்ஸ் மோர் ஃப்ரம் ஃபாரின் சரியா. இந்தியா தான் டாப் கண்ட்ரிங்க. $120 பில்லியன் நம்ம வந்து வருஷத்துக்கு நமக்கு வருதுங்க. $120 பில்லியன், த ஒன்லி கண்ட்ரி டு ரீச் $100 பில்லியன் பெர் இயர் சரியா. பெர் இயர் ஒரு வருஷத்துக்கு $100 பில்லியன் மேல ரெமிட்டன்ஸை சம்பாதிக்கிற ஒரே கண்ட்ரி இந்தியா மட்டும் தான் வெளிநாட்டுல சரியா. ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் தான் வந்து எப்போவுமே என்னவா இருக்கும்னா ஜாஸ்தியாக இருக்குங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அப்போ ரெண்ட் ப்ளஸ் வேஜ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டு ப்ளஸ் நெட்டு ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடுங்க. வேல்யூ அடிஷன் பார்த்தோன்னா சிம்பிளுங்க. சம்மேஷன் ஆஃப் கிராஸ் வேல்யூ ஆர்டர், ஜிவிஏங்க. வாட் இஸ் கிராஸ் வேல்யூ அடிஷன்? கிராஸ் வேல்யூ அடிஷன்னா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு அடிஷனலாக என்ன சேஞ்ச் பண்ணாங்க, எவ்வளோ வேல்யூ அடிஷன் பண்ணாங்க, அதுக்கான செலவு மட்டும் ஆட் பண்ணுறது. புரியுதா? இப்போ ஒரு அரிசி இருக்கு, நான் அரிசியை வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுப்போம். இப்போ இந்த அரிசியை நான் மாவாக்கி மாவை விற்கிறேன். இப்போ இந்த மாவாக்குற ப்ராசஸ் என்னது? செகண்டரி ப்ராசஸ் சரியா, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இப்போ இந்த மாவாக்கும் போது இந்த ப்ராசஸ்க்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு தான் நான் கால்குலேட் பண்ணுவேன். இந்த 30 ரூபாயை கால்குலேட் பண்ண மாட்டேன். ஏன் கால்குலேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த வேல்யூ அடிஷன் ஆல்ரெடி இந்த 30 ரூபா ஒரு இடத்துல பை பண்ணப்பட்டது ரைட்டா. இப்போ நான் அது மேலே ஒரு வேல்யூ அடிஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதனால அந்த வேல்யூ அடிஷனுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் என்ன பண்ணுவோம், செலவு பண்ணுவோம். ஸோ இது டபுள் கவுண்டிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணும் சரியா. ரைட். அப்போ இதைத்தான் என்ன சொல்லுவாங்க? கிராஸ் வேல்யூ அடிஷன். இதாங்க அந்த 3 மெத்தடு. என்னென்ன மெத்தடு? எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் மெத்தட் அண்டு வேல்யூ அடிஷன் மெத்தடுங்க. மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் ஜிடிபி. முடிஞ்சா? ரைட். நேஷனல் இன்கம் டாபிக் அவ்வளோதான். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிட்டோம். ரைட். அடுத்து மணி அண்ட் பேங்கிங். இதை நான் எந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை அதிக கேள்விகள் கேட்கப்பட்ட ஏரியாக்கெலாம் நமக்கு ஒரு சம்மரைசேஷன் டாபிக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டாபிக்ஸை அடுத்தடுத்து எடுத்திருக்கேன் சரியா. பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமி அது வேற, நேஷனல் இன்கம்லேருந்து அதிகமாக வந்திருக்கு. அதுக்கடுத்து மணி அண்ட் பேங்கிங்கில் தான் வந்திருக்குங்க. ஸோ மணினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மணினா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக மணிங்கிறது ஆக்ட் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாகவும் ஸ்டோரேஜ் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குங்க. ஸ்டோரேஜ் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குங்க. இதுதான் வந்து என்னது? மணிங்க. கரெக்டா? இதெல்லாம் எந்த பொருளெல்லாம் இந்த மாதிரி ஆக்ட் ஆகுதோ அது எல்லாமே மணி தான். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நான் இந்த பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்கிக்கலாம். காசை கொடுத்துட்டு நான் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கலாம். நான் ஒரு குட்டோ ஒரு சர்வீஸோ வாங்கும்போது நான் காசை கொடுத்துட்டு வாங்குறேன் ரைட்டா. இன்னைக்கு அது மாடிஃபைடு கரன்சியா இருக்கு. ஆதி காலத்துல அது என்னவா இருந்துச்சு? ஜஸ்ட் ஒரு காப்பர் காயினா இருந்துச்சு, லெட் காயினா, சில்வர் காயினா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஷெல்ஸ் எல்லாம் வித்துருக்காங்க. ஷெல்ஸ் இருக்குல்ல, அதாவது ஷெல்ஸ்னா நம்ம கடற்கரைகள்ல இருந்து கிடைக்கும் உள்ள சிப்பிகள், இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் ஷேப் பண்ணி அதெல்லாம் காயினா பயன்படுத்திக்கிறாங்க, காசா பயன்படுத்திக்கிறாங்க.
அப்ப ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா பயன்படக்கூடிய நான் என்னுடைய பொருளை மாற்றிக் கொள்வதற்காக பரிமாறிக் கொள்வதற்காக பயன்படக்கூடிய பொருள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி. அண்ட் இட் ஷுட் ஹேவ் அ ஸ்டோரேஜ் வேல்யூ. அதை நான் சேமிச்சு வச்சிருந்தான்னா எனக்கு நான் பின்னாடி என்ன நேரத்துலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் தானே? அப்படி தானே வந்து மணி யூஸ் பண்ணுறோம். மணி வச்சிருக்கோம், இந்த மணி தூக்கி பேங்க்ல தூக்கி வைக்கிறோம். எதுக்கு? ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. முதல்ல இதை ஏன் ஸ்டோரேஜ் பண்ணுறோம்? பின்னாடி தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி தேவைப்பட்டாலும் யூஸ் ஆகிற அளவுக்கு அதுக்கு வேல்யூ இருக்கு இல்லையா? அப்படி வேல்யூ இருக்கிற பொருள் தான் மணி. சரியா? இது வந்து ஒரு கொட்டேஷனுங்க. மணி இஸ் வாட் மணி டஸ். மணி என்னன்னு கேட்டிங்கன்னா மணியால் என்ன செய்ய முடியுமோ அதாங்க மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மணி இஸ் சினானிமஸ் வித் த பவர் ஆஃப் த பவர் ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷன். ரைட்டா? அதுக்கு என்ன பவர் இருக்குது, அதனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி. சரியா? ரைட். எவல்யூஷன். மணி முதல்ல மணின்னு ஒன்று இல்லவே இல்லை. அது எப்படி தான் இருந்துச்சுன்னா பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்துச்சு. முதல்ல பண்டங்கள் வந்து பரிமாறிக்கொள்ளப்பட்டது தான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அப்ப பண்டங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணப்பட்டது? பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இப்ப என்கிட்ட உப்பு இருக்கா, இன்னொருத்தங்கிட்ட அரிசி இருக்கா, உப்பை கொடுத்துட்டு அரிசி வாங்கிப்பேன். ரைட்டா? இப்போ இதே போல நான் உற்பத்தி பண்ற பொருளை இன்னொருத்தர் உற்பத்தி பண்ற பொருளையும் மாத்தி மாத்தி என்ன பண்ணிப்போம்? பகிர்ந்து கொள்வோம். அப்படி பகிர்ந்து கொள்வது தான் பேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டரி சிஸ்டத்தோட முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா டபுள் கோயின்சிடென்ஸ் ஆஃப் வாட்ஸ்னு சொல்லுவாங்க. டபுள் கோயின்சிடென்ஸ் ஆஃப் வாட்ஸ்னா இப்போ எனக்கு அரிசி தேவைப்படணும், இன்னொருத்தருக்கு உப்பு தேவைப்படணும். அப்பதான் நாங்க 2 பேரும் கரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அரிசி இருக்கிற ஆளுக்கு உப்பு தேவைப்படும், உப்பு இருக்கிற ஆளுக்கு அரிசி தேவைப்படும். இப்பதான் என்ன பண்ணோம் அப்படி முடியும்னா உங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் இது எல்லா டைமும் என்ன பண்ண முடியலன்னா பண்ண முடியல. அதே போல ஸ்டோரேஜ் நீங்க எவ்வளவு நாளைக்கு தான் அந்த காலத்துல வந்து பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்? நம்ம பார்த்தோம் ஐவிசிலாம் வந்து நிறைய ஸ்டோரேஜ் கிடங்குலாம் வச்சிருப்பாங்க, தானிய கிடங்குலாம் வச்சிருப்பாங்க. எவ்வளவு காலத்துக்கு தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும்? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது என்ன ஆயிடும் அப்படின்னா அரிச்சு போயிடும், கெட்டு போயிடும், இல்லை வீணா போயிடும் இல்லையா? அப்ப அதை ஒரு இன்டெஃபினைட் பீரியடுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டோர் பண்ணவே முடியாது. அப்ப அதோடைய ஸ்டோரேஜ் வேல்யூவும் அடி வாங்குது, அதோட மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் அடி வாங்குது. ஸோ இதுல இருந்து எவால்வ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டி மணி. இந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணாங்க, ஷெல்ஸை யூஸ் பண்ணாங்க. சரியா? இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள், முக்கியமான பொருட்கள், அவங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிரத்யேகமான பொருள், ரொம்ப விலை உயர்ந்த பொருள் நினைக்கிறாங்களோ அந்த பொருளை என்ன பண்ணாங்க அப்படின்னா மணியை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல இருந்து தான் மணி பிகம்ஸ் மோர் என்ன சொல்றது, ரொம்ப ஒரு காஸ்ட்லியான விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா வந்துகிட்டே இருக்கு. ஸ்டில் நவ் இப்போ சொல்லுவாங்கல்ல, எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, ஒரு சாதாரண பேப்பர் கீழே கிடந்துச்சு அப்படின்னா மதிக்க மாட்டோம். இதே காசு ஒரு பேப்பர் தான், அது கீழே கிடந்தா அதுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது காரணம் த மைண்ட் செட் தான். சரியா? அதோடைய வேல்யூ வந்து மீன் டைம் அந்த வேல்யூ வந்து என்ன ஆகிட்டே இருக்கு, அந்த மணிக்கான வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பிகாஸ் ஆஃப் இட். நம்ம அப்போ ப்ரீசியஸ்னு எதெல்லாம் நினைச்சோமோ அதைத்தான் என்ன பண்ணோம்னா மணியை யூஸ் பண்ணோம். அது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. இப்போ நம்ம மணியா எதை யூஸ் பண்றோமோ விச் பிகம்ஸ் ப்ரீஷியஸ். ரைட்டா? ஒரு பேப்பர், பட் த பேப்பர் பிகம் மோர் ப்ரீஷியஸ் பிகாஸ் ஹிஸ்டாரிக்கலி அது வேற மாதிரி இருந்துச்சு. சரியா? ரைட். பாருங்க, இதைத்தான் கமாடிட்டி மணின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கமாடிட்டி மணிலேயே என்ன வருதுன்னா மெட்டல் வருது, லெட்டு வருது, சில்வர் வருது, காப்பர் வருது, கோல்டு வருதுங்க. இந்த கோல்டு காயின்ஸ் தாங்க ரொம்ப ப்ராமினென்ட்டாக இருந்தது. கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் ஆர் மோர் ப்ராமினென்ட் அண்ட் மிடில் ஹிஸ்ட்ரி பீரியட்ல வந்து கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ கோல்டோட வேல்யூ நமக்கு தெரியும். இட் கேன் பி ரெடிலி அவைலபிள் அண்ட் ரெடிலி லிக்விடாக மாற்றிடலாம். சரியா? டக்குன்னு காசாக மாற்றக்கூடிய ஒரு பொருள். ஸோ லிக்விடிட்டி ஹையாக இருக்கிற பொருள் தான் கோல்டு. ரைட்டா? அதனால அது மெட்டாலிக் மணின்னு இடையில யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் மணி கொண்டு வந்துச்சு. பேப்பர் மணி இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் டோக்கன் கரன்சி. ஃபியட் மணின்னு சொல்லுவாங்க. ஃபியட் மணி, வாட் இஸ் அ ஃபியட் மணி? அதாவது இட் doesn't have an intrinsic value, does not have intrinsic value. So what is an intrinsic value? ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபாய் தாள் எடுத்துக்கோங்க, 100 rupees அப்படின்னா இந்த தாள் ஒன்று இருக்கு, இந்த தாளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஃபேஸ் வேல்யூ ஒன்று இருக்கு, பிளேஸ் வேல்யூ நம்ம மேக்ஸில் படிப்போம்ல, பிளேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. சரியா? அதாவது இந்த கமாடிட்டிக்கான வேல்யூ. இப்போ இந்த கமாடிட்டி இஸ் அ பேப்பர். வாட் இஸ் அ கமாடிட்டி? ஹியர் இஸ் அ பேப்பர். வேர் இஸ் இந்த ஃபேஸ் வேல்யூ என்ன? 100 ரூபாய். நல்லா யோசிங்க, இந்த ஒத்த பீஸா பேப்பரோட விலை 100 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்குமா? டெஃபினெட்லி நாட். சரியா? இப்போ நான் 1 கிராம் காயின் வந்து ரெடி பண்ணுறேன். 1 கிராம் கோல்டு காயின் வச்சுருக்கேன். இந்த 1 கிராம் கோல்டு காயினோட விலை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, 1 கிராம் கோல்டு காயின் வந்து 8000க்கு சினானிமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். 8000 rupees நான் சினானிமஸ் சொல்கிறேன். ரைட்டா? இப்போ இதோடைய நான் இங்கே ஃபேஸ் வேல்யூ 8000 வச்சுட்டேன். இதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 8000. இதோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ? the face value versus original. face value original value ஈக்குவலா இருக்குங்க. These type of coin have intrinsic values.
இன்ட்ரின்சிக் வேல்யூ உள்ளது. இந்த மாதிரி உள்ளது இன்ட்ரின்சிக் வேல்யூ இல்லாதது, ஹென்ஸ் பை இட் வாஸ் கால்ட் அஸ் அ ஃபியட் மணி. என்ன சொல்றாங்க? ஃபியட் மணின்னு சொல்றாங்க. பிளாஸ்டிக் மணினா ஒன்றும் இல்லை, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி பேங்க் டெபாசிட்ஸ்ல வந்து அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுல இருந்து நம்ம காசு எடுத்து பயன்படுத்துறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்னு சொல்லுவோம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதெல்லாம் பிளாஸ்டிக் மணின்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி, digitally encrypted currencies are called as cryptocurrency. Digitally encrypted currencies are called as cryptocurrencies. இங்க இதுல பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கீழே இது என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் அதே போல the cryptocurrencies no need any central bank authorities. any central authorities இதுக்கு தேவையில்லை. நிறைய கண்ட்ரிஸ் இதை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய கண்ட்ரிஸ் இதை ரெகனைஸ் பண்ணல. டிஜிட்டல் கரன்சினா என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஃபார்மேட் ஆஃப் அ கண்ட்ரிஸ் ஓன் கரன்சி. எக்ஸாம்பிள் வந்து ரூபி. சரியா? நம்ம சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஆர்பிஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஆல்சோ known as சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லுவாங்க, சிபிடிசின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் சிபிடிசி? இட் வாஸ் அ டிஜிட்டல் கரன்சி இன்ட்ரோடியூஸ் பை அ சென்ட்ரல் பேங்க். சரியா? சென்ட்ரல் பேங்க் தன்னுடைய அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வருவாங்க. இட் நாட் லைக் கிரிப்டோ கரன்சி, நாட் லைக் அ பிளாக் செயின் டெக்னாலஜினாலலாம் ஒர்க் ஆகாது. இட்ஸ் நாட் அ கிரிப்டோ கரன்சி, இட் இஸ் ஜஸ்ட் டிஜிட்டல் ஃபார்மேட் ஆஃப் அ கரன்சி. ரூபி அப்படிங்கிறது டிஜிட்டல் ஃபார்மேட் ஆஃப் அ கரன்சி. சரியா? ஆஃப் ரூபி. அவ்வளோதாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் மணி இன்னும் ஒரு எக்கானமிங்க. ரைட்டா? நம்ம எக்கனாமியில் என்னென்ன மணிலாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? கரன்சி இன் சர்க்குலேஷன் அப்படின்னா என்னன்னா டேர்ம்ஸ். கரன்சி இன் சர்க்குலேஷன் என்னன்னா கரன்சி வித் பப்ளிக் கிட்ட காசு இருக்கும், அதே போல பேங்க்ஸ் கிட்ட காசு இருக்கும், அதுதாங்க கரன்சி இன் சர்க்குலேஷன். ஸோ இப்போ கரன்சி இன் சர்க்குலேஷன் சொல்றாங்கன்னா பீப்புள் கையில் இருக்கிற காசு, பேங்க்ல இருக்கிற காசு, இது ரெண்டும் சேர்த்து தான் கரன்சி இன் சர்க்குலேஷன். டெபாசிட் வித் பேங்க்ஸ் கிட்ட பொதுவாக 2 டெபாசிட் இருக்கும். ஒன்று வந்து டைம் டெபாசிட்ஸ்னு சொல்லுவாங்க, டைம் டெபாசிட்ஸ், அல்லது டேர்ம் டெபாசிட்ஸ்னு சொல்லுவாங்க, டேர்ம் டெபாசிட்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டெபாசிட்ஸ்னு சொல்லுவாங்க, டிமாண்ட் டெபாசிட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் சேர்த்து நெட் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ் அல்லது நெட் டைம் அண்ட் டிமாண்ட் லைபிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க, என்டிடின்னு சொல்லுவாங்க. நெட்டு டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ், நெட் டைம் அண்ட் டிமாண்ட் லைபிலிட்டிஸ். சரியா? லைபிலிட்டிஸ்னா அவங்களுடைய கடமை அல்லது பொறுப்புன்னு அர்த்தம். அவன் நம்ம கேட்குற டைம், அதாவது நம்ம காசு அவங்ககிட்ட இருக்கு, நம்ம அந்த காசுக்கு அவன் பொறுப்பு, அதான் லைபிலிட்டி அப்படிங்கிற மீனிங். ரைட்டா? அப்போ டேர்ம் டெபாசிட் அல்லது டைம் டெபாசிட்ஸ் என்னன்னா எக்ஸாம்பிள் எஃப்டிஆர்டி. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம வச்சிருவோம், கண்டிஷன் போட்டுருவோம், 2 வருஷம் கழிச்சு தான் தம்பி உன் காசு நான் தருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம போய் கேட்கலாம்னா சில கண்டிஷன்ஸ் ஏற்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருவோம். ஆனால் நான் சொல்றது என்னன்னா இந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் அந்த காசு இருக்கும். புரியுதா? முன்னாடி கேட்கணும்னாலுமே ஒரு மினிமம் டைம் வச்சிருப்பான். அட்லீஸ்ட் நீங்க 6 மந்த்ஸ்க்கு வரைக்கும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். அப்போ ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நம்மளால காசு எடுக்க முடியாம இருக்குல்ல, அதுதான் டைம் டெபாசிட்ஸ். டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னா நம்ம எந்த நேரத்திலையும் நம்ம அவங்கள்ட்ட காசு என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். ஏடிஎம் கார்டை போய் சொருகுறோம், பின்னு போடுறோம், காசு எவ்வளோன்னு தேடுறோம், வருது. சரியா? வருமா வராதான்னு தெரியாது, அந்த ஏடிஎம்ல காசு இருக்கிறத பொறுத்து, அது வேற விஷயம். பட் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு வரும்ல, இதான் வந்து என்னது டிமாண்ட் டெபாசிட்ஸ்ங்க. புரியுதா? ரைட். அடுத்து டெபாசிட் வித் ஆர்பிஐ. இப்போ பேங்க்ஸ் இருக்காங்க, அவங்களோட ரெகுலேஷன்ஸுக்காக பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட காசு கொடுத்து வச்சிருப்பாங்க. அதர் டெபாசிட்ஸுங்க. இந்த அதர் டெபாசிட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய காசை ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது போக ஆர்பிஐ கிட்டே தனியாக சர்ப்ளஸ் டெபாசிட்ஸ் இருக்குங்க, ஃபாரின் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் சொல்லுவோம், இந்த மாதிரி தனியாக டெபாசிட்ஸ் இருக்குங்க. அடுத்து போஸ்டல் டெபாசிட். போஸ்டல்ல இப்போ ஒரு சேவிங்ஸ் பேங்க் மாதிரி தானே யூஸ் ஆகுது. போஸ்டல் என்ன பண்றாங்க அப்படின்னா டிமாண்ட் அண்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் இருக்கு போஸ்டல்லையும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வார்த்தைகளுக்கான மீனிங். என்னென்ன வார்த்தை பார்த்தோம்? கரன்சி இன் டெபாசிட்னா பப்ளிக் கிட்ட பிளஸ் பேங்க்ஸ்ட இருக்கக்கூடிய காசு ஒன்று. ரெண்டாவது டெபாசிட் வித் பேங்க்னா நெட் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். அடுத்து மூணாவது கரண்ட் டெபாசிட் வித் ஆர்பிஐனா பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட வச்சுக்க காசு, அதே போல ஆர்பிஐ கிட்ட இருக்கக்கூடிய அதர் டெபாசிட்ஸ். அதில் எக்ஸாம்பிள் சொன்னா கவர்மெண்ட் கூட டெபாசிட், ஸ்டேட் கவர்மெண்ட் டெபாசிட், சென்ட்ரல் கவர்மெண்ட் டெபாசிட், இதெல்லாம் பார்த்தோம். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெபாசிட் வைக்கிறாங்கன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்குது, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்னு இருக்குது. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியானா இந்தியாவோட ஒட்டுமொத்த பேங்க் அக்கௌண்ட். இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை ஏதோ ஒரு பிரைவேட் பேங்கோ ஏதோ ஒரு பப்ளிக் பேங்கோ நாம சூஸ் பண்ணி வைக்கலாம். பட் கவர்மெண்ட் அப்படி சூஸ் பண்ண முடியாது. கவர்மெண்டோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆர்பிஐ கிட்ட மட்டும்தான் கொடுத்து வச்சுக்க முடியும். அப்போ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது யாரு
யாருக்கிட்ட இருக்கும்னா ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கும். அந்த காசு எல்லாமே யார்கிட்ட இருக்கும்? ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கும். புரியுதா? ரைட். அடுத்து போஸ்டல் டெபாசிட்ஸ். போஸ்டல் டெபாசிட்ஸ்னா என்ன சொன்னா, அவங்களும் ஒரு சேவிங்ஸ் பேங்க்ஸா ஆக்ட் பண்றாங்க. ஸோ டிமாண்ட் அண்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் தான் இந்த போஸ்டல் டெபாசிட்ஸ். சரியா? முக்கியமான டாபிக் மணி அக்ரிகேட்ஸ். அப்போ இந்த மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செட்டனாக பிரிக்கிறாங்க. அதை பிரிச்சுக்கிட்டு இதை மணி அக்ரிகேட்ஸ்னு சொல்கிறாங்க. M0 அப்படின்னா என்னன்னா ரிசர்வ் மணிங்க. M0னா என்ன? ரிசர்வ் மணிங்க. அதாவது கரன்சி இன் சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய காசு. அதே போல் ஆர்பிஐ கிட்ட பேங்க்ஸ் டெபாசிட் பண்ணுவாங்க சொன்னாங்கல்ல, பேங்கர்ஸ் டெபாசிட் வித் ஆர்பிஐங்க. யாரு? பேங்கர்ஸ் டெபாசிட் வித் ஆர்பிஐ. ஆர்பிஐ கிட்ட பேங்கர்ஸ் கொடுத்து வச்சுக்க காசு. அடுத்து அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ. அப்ப நான் இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா, நல்லா பாருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? கரன்சி இன் சர்க்குலேஷன், கரன்சி வித் ஆர்பிஐ. இங்க பார்த்தோமா? கரன்சி இன் சர்க்குலேஷன், டெபாசிட் வித் ஆர்பிஐ. அப்ப இது ரெண்டும் தானே இருக்கு. அப்ப எப்படி சொல்லலாம்? கரன்சி இன் சர்க்குலேஷன், டெபாசிட் வித் ஆர்பிஐ. முடிஞ்சா? M1 என்ன? கரன்சி இன் பப்ளிக் கிட்ட இருக்கக்கூடிய காசு பிளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் பிளஸ் அதர் டெபாசிட்ஸ். டிமாண்ட் டெபாசிட்ஸ் பிளஸ் அதர் டெபாசிட்ஸுங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, M2 M1ஐயும் சேவிங் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் டெபாசிட்ஸுங்க. அடுத்து M3 M1 பிளஸ் டோட்டல் டெபாசிட்ஸ் வித் பேங்க் கிட்ட இருக்கிற மொத்த டெபாசிட்ஸ். பாருங்க, எல்லாமே M1 தான் போட்டுறேன். அடுத்து M3 பிளஸ் ஆல் டெபாசிட்ஸ் வித் பேங்க். ஆல் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸுங்க. சரியா? இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, M1 M2 இஸ் கால்ட் அஸ் நேரோ மணிங்க. M3 and M4 is called as broad மணிங்க. இதுல இருந்து அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. லிக்விடிட்டி ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். M1க்கு தான் அதிக லிக்விடிட்டி, M2க்கு அடுத்து M3 and M4. வாட் இஸ் அ மணி மல்டிப்ளேயர்? அது மணியோட ப்ரொடக்ஷன் பற்றி பேசுவாங்க. மணி எவ்வளோ சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. ஸோ 1/CRR. வாட் இஸ் CRR? கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதாவது பேங்க்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஆர்பிஐக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இவங்க கிட்ட இருக்கிற டோட்டல் டெபாசிட்ஸில் ஒரு செர்டைன் பர்சன்டேஜ், 4% போவாங்க. இந்த 4%-ஐ கேஷாக ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணுவாங்க. இதை நம்ம பார்த்தோம். பேங்க்ஸோட டெபாசிட் பார்த்தோம்ல, இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. புரியுதா? கேஷாகவே என்ன பண்ணுவாங்க? ரிசர்வ் வச்சுப்பாங்க. இதை தான் என்ன சொல்லுவாங்க? 1/CRR. அப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, மணி இன் சர்க்குலேஷன், இன்னொரு ஃபார்முலா இருக்கும். மணி இன் சர்க்குலேஷன் டிவைடட் பை ரிசர்வ் மணிங்க. மணி இன் சர்க்குலேஷன் டிவைடட் பை ரிசர்வ் மணி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபார்முலாஸ். சரியா? இதெல்லாம் டெப்த்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அடுத்து குவான்டிடேட்டிவ் தியரி ஆஃப் மணி. இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மணியோட வேகம், மணி சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னா NV is equal to PT. MVனா மணி இன் சர்க்குலேஷன், வினா வெலாசிட்டிங்க, வெலாசிட்டி ஆஃப் மணி. ஆக்சுவலாக வெலாசிட்டினா இங்கே அவங்க பேசுறது ஃப்ரீக்வன்சிங்க. எவ்வளோ வேகமாக ஒரு நாளைக்கு காசெல்லாம் பீப்புள் கிட்ட போகுது, பேங்க்ஸ் இருந்து பீப்புள் கிட்ட எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படிங்கிறதாங்க. டீனா டிரான்சாக்ஷனுங்க. ஓகே, MV ஈக்குவல் டு PT தான் என்னன்னா குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. ஸோ எம்னா இதில் மணி, வீனா வெலாசிட்டி. ஆக்சுவலாக விங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சிங்க, எவ்வளோ வேகமாக வந்து பணம் வந்து டெபாசிட் பண்ணப்படுது அப்படின்னு. டீங்கிறது டிரான்சாக்ஷன், அதோட லெவல். சரியா? பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவலுங்க. ப்ரைஸ் லெவலுங்க, ஜென்ரலி இன்ஃப்ளேஷனுங்க. சரியா? பெர்சிஸ்டன்ட் ரைஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷனை பற்றி பேசுவோம்ல, அதோடைய ப்ரீடெசர் தான் ப்ரைஸ் லெவல். சரியா? இவ்வளோதாங்க மணி. அண்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பேங்கிங் டாபிக்ங்க. ஸோ வாட் இஸ் பேங்கிங்? ஒரு பேங்க்னா என்ன? இவங்களுக்கு 2 வேலை இருக்கும். அக்செப்ட் டெபாசிட்ஸ், டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ இந்த டெபாசிட் பண்ணி பூல் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோனாக அட்வான்ஸ் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் லோன்ஸ், லோனாக அட்வான்ஸ் பண்ணுவாங்க.
இப்போ இந்த அட்வான்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த வட்டி விகிதத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை இந்த டெபாசிட்ஸ் கொஞ்சம் பிரிச்சுப்பாங்க, இவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துப்பாங்க. இவங்களுக்கு வர்றது வந்து ப்ராஃபிட், டெபாசிட் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு வர்றது இன்ட்ரெஸ்ட். புரியுதா? இதுதாங்க பேங்க்கோட வேலை. ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா 1770 முதல்ல பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் கல்கத்தாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 3 இம்பீரியல் பேங்க் கிரியேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் கல்கட்டாவே கிரியேட் பண்ணுறாங்க 1886. அதுக்கப்புறம் 1840 இம்பீரியல் பேங்க் ஆஃப் பாம்பேங்க. அப்புறம் இம்பீரியல் பேங்க் ஆஃப் மெட்ராஸுங்க. இது என்னன்னா பேங்க் ஆஃப் அலகாபாத். பேங்க் ஆஃப் அலகாபாத் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓன்டு பேங்க்குங்க. ஒரு இந்தியனால கிரியேட் பண்ணப்பட்ட பேங்க், இந்தியன் ஓன்டு பேங்க்குங்க. 1921 என்ன பண்றாங்கன்னா இந்த 3 இம்பீரியல் பேங்க்ஸையும் வந்து மெர்ஜ் பண்றாங்க. என்னென்ன? கல்கத்தா, பாம்பே அண்ட் மெட்ராஸ் இருக்கு இல்லையா, இது 3ஐயும் மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியானே கிரியேட் பண்றாங்க. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. 1934 ஆர்பிஐ ஆக்ட் அடிப்படையில் 1934 என்ன பண்றாங்கன்னா ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. 1926 ஹில்டன் யங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குங்க. ஹில்டன் யங் கமிட்டி. இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இந்த ஆர்பிஐ கிரியேட் பண்ணிப்பாங்க. அவர் இந்த ஹில்டன் யங் கமிட்டிக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி அப்படின்னு ஒன்று. இந்த ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். அவருடைய பிஹெச்டி தீசிஸ் வந்து இது. சரியா? ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி. இந்த ப்ராப்ளம் ஆஃப் ருப்பியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையை வச்சு தான் இவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஹில்டன் யங் கமிட்டி. அதன் அடிப்படையில் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் நம்ம ஆர்பிஐக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கும். 1937 இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பைக்கு சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டா தான். லேட்டராக இது என்ன பண்ணுவாங்கன்னா மும்பைக்கு சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னங்க? ரொம்ப ஈஸிங்க. ரெகுலேஷன். என்னத்தை ரெகுலேட் பண்ணுறாங்க? பேங்க்ஸை ரெகுலேட் பண்ண போகிறாங்க. எதன் அடிப்படையில்? ஆர்பிஐ ஆக்ட் 1934 அடிப்படையில். அதுக்கப்புறம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 ஆக்சுவலாக 48 தான். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1948. கரன்சி பிரிண்டிங், இவங்க தாங்க பணம் அச்சடிக்கிறதுக்கு இவங்க தான் பொறுப்பு. எக்ஸப்ட் 1 ரூபி. 1 ரூபியை தவிர மீதி எல்லாத்தையுமே அவங்க தான் அச்சடிப்பாங்க. 1 ரூபியில் யார் இருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் அச்சடிப்பாங்க. ஸோ ஹென்ஸ் பை அதர் எல்லாத்துலேயுமே யாரோட சைன் இருக்கும்னா ஆர்பிஐயோட கவர்னர் சைன் இருக்கும். பின்ன அந்த 1 ரூபியில் மட்டும் என்ன இருக்கும்னா ஃபினான்ஸோட செக்ரட்டரி சைன் இருக்கும். ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருக்கார்ல, அவரோட சைன் இருக்கும். சரியா? மானிட்டரி பாலிசிங்க, டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் மணி சப்ளை இன் எக்கனாமிங்க. மணி சப்ளை இன் எக்கனாமி, டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் மணி சப்ளை இன் எக்கனாமி. ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட வேலை. மானிட்டரி பாலிசி. ரைட்டா? லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட். ஏதாவது ஒரு பேங்க் திவாலாக போகிற ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னா அதை காப்பாற்றக்கூடிய ஆபத் பாந்தவனாக இருக்கிறாங்க. ரைட்டா? ஆபத் பாந்தவனாக இருக்கிறாங்க. ஏன் ஏதோ ஒரு பேங்க்கை காப்பாற்றணும்? பிகாஸ் ஏதோ ஒரு பேங்க்கு பேங்க்ரப்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு பேங்கிங் சிஸ்டம் மேலே உள்ள நம்பிக்கையே போயிடும். பேங்கிங் சிஸ்டமே இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்த ஃபினான்சியல் சிஸ்டமே என்ன ஆகும்னா ஆடி போயிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ இந்த மாதிரி லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட் இருக்காங்க. அதே போல் பேங்கர் டு த பேங்க்ஸாகவும் செயல்படுவாங்க, பேங்கர் டு த கவர்மெண்ட்டாகவும் செயல்படுவாங்க. பேங்கர் டு த கவர்மெண்ட். பேங்க்ஸுக்கு பேங்கராகவும் கவர்மெண்ட்ஸுக்கு பேங்கராகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ தாங்க இருப்பாங்க. சரியா? ரைட். நம்ம இதோட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐயோட நம்ம பேங்கிங் முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து இந்த பேங்கிங்கோட அடுத்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சார், பேங்கிங்கோட ஸ்ட்ரக்சர், அப்புறம் பேங்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.